நமச்சிவாயம் நமச்சிவாயம். கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிபவனே சித்தன். சித்தர்கள் அப்படின்னா யார்? உண்மையான சித்தர்களுடைய வழி என்ன? அந்த சித்த நிலையை அடைவதற்கு என்னென்னலாம் இருக்கணும், அந்த தகுதிகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சித்தர்கள்னால் ஒரு தகுதியுமே தேவையில்லைங்க, ஒரு தகுதியும் தேவையில்லை. என்ன அப்படின்னா, செத்தவனை போல் திரிந்தால் சித்தர்கள். நல்லா புரிஞ்சிட்டிங்களா இல்லையா? செத்தவனை போல் திரிந்தால் சித்தர்கள் அப்படின்னா, செத்து போனவங்களுக்கு என்ன நிலை இருக்கும்? ஆசை இருக்காது, பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, பணம் தேவையில்லை. புரியுதா இல்லைங்களா? அப்போ சித்த நிலையை அடைவதற்கு என்ன தேவை? ஒன்றே ஒன்று தேவை. செத்தவனை போல் நீ திரி, அதுவே சித்தன். மற்றவங்கள்லாம் இப்படி இருக்கிறோன்னா என்ன பண்ணுறோம்? சித்தர் இல்லை, சித்தர் வழியில் செல்கிறோம் நம்ம. புரியுதா இல்லைங்களா? அதுபோல் சித்தர்கள்னால் முதல்ல நம்ம இன்றைக்கி இருக்கிற கலியுக காலத்தில் சித்தர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவைகளோ மருத்துவம் செய்யணும். தெரிந்திருந்தால் இல்லை தெரிஞ்சுக்கணும், குருநாதரை அணுகி தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட மனங்களை சரி செய்யணும். ஒருவருக்கு பக்தி மார்க்கத்திலேயோ இல்லை ஞான மார்க்கத்திலேயோ உதவிகள் செய்யணும். உபதேசம் பண்ணோம் அப்படின்னா அந்த உபதேசத்தை கேட்குற நிலையில் அவங்க இருக்கணும். நாம் சரியாக இருந்தால் தான் அவங்க கேட்பாங்க. ஒன்று. அதுபோல் காவி நம்ம அணிந்திருந்தாலும் கூட நம்ம இந்த காவி அக்னி போல், இந்த அக்னியை நம்ம மேலே அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உரியதை நம்ம சரியாக செய்யணும். அந்த சித்தநிலையை அடையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? டெய்லியும் தவம் பண்ணணும். எத்தனை நேரத்துக்கு பண்ணணும்? ஒரு நாளைக்கு நம்ம காலை 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பண்ணணும். இரவு நேரங்களில் 10லேருந்து 3 வரைக்கும் பண்ணணும். இந்த தவங்களை மேற்கொண்டிருக்கணும். தவங்களை மேற்கொண்டையில் நாம் பிரபஞ்சத்தோடு கலப்போம். அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம கலக்கையில் என்னென்ன புதிய விஷயங்கள் வருதோ அதெல்லாம் மக்களுக்கு நம்ம கொடுக்கணும், நாம்ளே வச்சுக்கிறது இல்லை. அப்போ அந்த நிலையை அடையிறதுக்கு இதெல்லாம் நம்ம இந்த தவம் தியானம் இதை செய்யணும். மூளையை தெரிஞ்சிருக்கணும், தவம் தெரிஞ்சிருக்கணும், யோகா தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும்னா எங்கே தெரியும்? யார் சொல்லிக் கொடுப்பா? ஒன்று குருநாதர், இல்லைன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தோடு நீங்கள் கலக்கணும். அதனால் இந்த சித்த நிலையை அடைவதற்கும் சித்தராக ஒருத்தர் இருவர் இருக்கிறதுக்கும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. செத்தவனை போல் திரி, நீயே சித்தன். நமச்சிவாய்.